அது ஏப்ரல் 2025 10ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு கணித பாடத்தில் மிகவும் எதிர்பார்க்கக்கூடிய கணக்குகள் அப்படின்னு பார்த்தோன்னா 2 மார்க்ஸில் ஏபி கொடுத்துட்டு ஏ கிராஸ் பியும் பி கிராஸ் ஏ சமமாகுமா அப்படிங்கிற கொஸ்டின். அடுத்தது ஏ கிராஸ் பி கிராஸ் ஏ ஆகியவற்றை காண்க அப்படிங்கிறது ஒரு கொஸ்டின். சுருக்குக ரொம்ப முக்கியமான கொஸ்டின் இது. அடுத்து மூலங்களின் தன்மையை ஆராய்க. x² - x -20 = 0. இது டெல்டா = b² - 4ac அந்த ஃபார்முலா வச்சு போட வேண்டிய கொஸ்டின். அடுத்தது அணி ஏ கொடுத்துட்டு ஏயின் நிறை நிரல் மாற்று அணி ஏ டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிற கணக்கு. அடுத்தது b - 5a அந்த அணியை கண்டுபிடிக்கிற கணக்கு. நெக்ஸ்ட்டு சாய்வை பயன்படுத்தி ஒரு கணக்கு. அடுத்தது நேர்கோடுகள் ஒன்றுக்கொன்று செங்குத்தானவைனா m1 m2 கண்டுபிடிக்கணும். 2 நேர்கோட்டுக்கு சாய்வு கண்டுபிடிச்சி அதை பெருக்கி பார்த்தோம்னா -1 கிடைக்கும். -1 கிடைச்சா நேர்கோடுகள் செங்குத்தானவை. அடுத்தது கோபுரம் அந்த கணக்கு. அடுத்தது அளவியலில் நேர்வட்ட கூம்பின் கன அளவு கொடுத்துட்டு அதன் உயரம் கொடுத்துருக்காங்க, ஆரம் கண்டுபிடிக்கணும். அடுத்து இரு கோளங்களின் ஆரங்களின் விகிதம் 4:7 எனில் அவற்றின் கன அளவுகளின் விகிதம் காண்க. வீச்சுக்கெழு கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம். அது மாதிரி வீச்சு மிகச்சிறிய மதிப்பு கொடுத்துட்டு மிகப்பெரிய மதிப்பு கேட்குறாங்க. இப்போ பெரிய மதிப்புனா ரெண்டையும் ப்ளஸ் பண்ணி போட்டால் போதும். அடுத்து 2 நாணயங்கள் நிகழ்தகவு கணக்கு. அடுத்து 5 மார்க்ஸில் அம்புக்குறி படம் அட்டவணை இந்த கொஸ்டின். லாஸ்ட் டைமே கேட்டிருந்தாங்க, இந்த டைமும் எதிர்பார்க்கலாம். அடுத்தது இந்த கிளாஸ் இன்டர்வல் கொடுத்து கேட்குற இந்த கொஸ்டின், இது எதிர்பார்க்கலாம் இந்த வருஷம். அடுத்து மீப்போவா 3 எண்கள் கொடுத்துட்டு அதோட மீப்போவா காண்க. யூக்ளிடின் வகுத்தல் துணை தேற்றம் அதை வச்சு போட வேண்டிய கணக்கு. அடுத்தது 7, 77, 777. அடுத்து 5th கொஸ்டின் ரேகா கொஸ்டின், இது கண்டிப்பாக எதிர்பார்க்கலாம் இந்த வருஷம். அடுத்தது வர்க்க மூலத்தில் ஒரு கணக்கு. அணிகளில் டிரான்ஸ்போஸ் கணக்கு. ஏபி டிரான்ஸ்போஸ் = பி டிரான்ஸ்போஸ் ஏ டிரான்ஸ்போஸ் என்பதை சரிபார்க்க. தேற்றத்தில் பித்தாகரஸ் தேற்றம். நாற்கரத்தின் பரப்பில் -9, -2 அந்த கொஸ்டின். அடுத்தது முக்கோணங்களில் 4h/√3 என நிரூபிக்க அந்த கொஸ்டின். அளவியலில் கோளம் உருக்கப்பட்டு உருளையாக மாற்றப்பட்டால் உருளையின் உயரம் காண்கிறது. அடுத்தது புள்ளியியலில் மாறுபாட்டு கேள் கணக்கு. நிகழ்தகவில் 2 பகடைகள் உருட்டப்படுகின்றன. முதல் பகடையில் முக மதிப்பு இரட்டைப்படை எண் அல்லது முக எண்களின் கூடுதல் 8 கிடைப்பதற்கான நிகழ்தகவை காண்க. இது முதல் செட்டில் உள்ள கணக்கு. இரண்டாவது செட்டில் பார்க்கலாம். 2 மார்க் கொஸ்டினில் பி கிராஸ் ஏ கொடுத்துட்டு பி என்ன ஏ என்னன்னு கேட்பாங்க. அடுத்து செகண்ட் கொஸ்டின் f(x) g(x) கொடுத்துட்டு f சேர்ப்பு g சேர்ப்பு f கண்டுபிடிக்கிறது. அடுத்து தேர்ட் கொஸ்டினில் கூட்டுத்தொடரில் 19வது உறுப்பு Tn = a + n - 1 × d அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணணும். அடுத்து சுருக்குக x - 3/x² - 9. அடுத்து a கொடுத்துட்டு a டிரான்ஸ்போஸ் ஹோல் டிரான்ஸ்போஸ் = a என்பதை சரிபார்க்க. 6வது கொஸ்டின் கோண இருசமவெட்டி தேற்றத்தை பயன்படுத்தி உள்ள கணக்கு. 7வது கொஸ்டின் சாய்வு காண்க. 8வது கொஸ்டின் சாய்வு மற்றும் ஒய் வெட்டு துண்டு காண்க. இது பார்த்தீங்கன்னா y = mx + c அந்த வடிவத்துக்கு மாற்றி கண்டுபிடிக்கணும். அடுத்து 9வது கொஸ்டினில் ஏற்ற கோணம் கண்டுபிடிக்கிற கணக்கு. 10வது கொஸ்டின் உருளையின் விட்டம் காண்க. வலைபரப்பு கொடுத்துட்றாங்க, உயரம் கொடுத்துட்றாங்க, விட்டம் கண்டுபிடிக்கணும். 11வது கொஸ்டின் சுற்றளவு கொடுத்துட்டு உயரம் கொடுத்துட்டு கூம்பின் கன அளவு என்னான்னு கேட்குறாங்க. 12வது கொஸ்டின் வீச்சுக்கெழு. 13வது கொஸ்டின் சராசரி மாறுபாட்டு கெழு கொடுத்துட்டு திட்ட விளக்கம் கேட்குறாங்க.
இதுவும் ரொம்ப முக்கியமான ஒரு கொஸ்டின். அடுத்து 14வது கொஸ்டின், நாணயம் 3 முறை சுண்டப்படுகிறது அப்படிங்கிற கொஸ்டின். அடுத்து 5 மார்க்ஸில் A cross B union C equal to A cross B union A cross C என்பது உண்மையா அந்த கொஸ்டின். அடுத்து 2 அம்புக்குறி படம் அட்டவணை அந்த கொஸ்டின். 3வது கொஸ்டின், F சேர்ப்பு G சேர்ப்பு H equal to F சேர்ப்பு G சேர்ப்பு H என்பதை சரிபார்க்க இந்த கேள்விக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்து 300க்கும் 600க்கும் இடையே 7ஆல் வகுபடும் இயல் எண்களின் கூடுதல். 333 333 என்ற தொடரின் n உறுப்புகள் வரை கூடுதல் காண்க. இது வர்க்கமூலத்தில் m n மதிப்பை காண்க. அடுத்து a = 3 1 -1 2 எனில் a² - 5a + 7i2 = 0 என நிறுவுக. தேற்றத்தில் தேல்ஸ் தேற்றம், நாற்கரத்தின் பரப்பு ஒரு கணக்கு. இரு கப்பல்களுக்கு இடையே உள்ள தொலைவு 200 √3 + 1/√3 எனில் கலங்கரை விளக்கத்தின் உயரம் காண்க. இந்த கொஸ்டின் கேட்டிருக்காங்க. அடுத்து அளவியலில் ஒரு கொஸ்டின். இன்னொன்று அளவியலில் இடைக்கண்டத்தின் கன அளவு πh/3 × R² + R × r + r². அந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி போடணும். அடுத்து மாறுபாட்டு கேள்வியில் ஃபஸ்ட்டு x பார் கண்டுபிடிக்கணும். அடுத்தது சிக்மா = √(d²/n) அந்த ஃபார்முலா வச்சு சிக்மா கண்டுபிடிச்சிட்டு, மாறுபாட்டு கேள்வி CV = σ/x பார் × 100 அதை வச்சு மாறுபாட்டு கேள்வி கண்டுபிடிக்கணும். அடுத்து இரு பகடைகள் உருட்டப்படுகிறது, முக மதிப்புகள் சமமாக அல்லது கூடுதல் 4ஆக இருப்ப நிகழ்தகவு காண்க. அடுத்து செட் 3, இதில் A cross B கொடுத்துட்டு A என்ன B என்னன்னு கேட்குறது ஃபஸ்ட்டு கொஸ்டின். ரெண்டாவது y = x + 3 மதிப்பகம் வீச்சகம் காண்க. மூணாவது ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டு மூலங்களின் தன்மையை ஆராய்க அப்படிங்கிற கொஸ்டின். ஃபோர்த்து A கொடுத்துட்றாங்க, -a நிறை நிரல் மாற்று அணி, அதாவது -a ஹோல் டிரான்ஸ்போஸ் கேட்குறாங்க. அடுத்து 5th கொஸ்டினில் தேல்ஸ் தேற்றத்தை பயன்படுத்தி போடக்கூடிய கணக்கு. 6th கொஸ்டின், 5√5 மற்றும் ஆதிப்புள்ளி சாய்வு கேட்குறாங்க. ஆதிப்புள்ளினா 0 0ன்னு வச்சுக்கிட்டு கணக்கு போடணும். அடுத்து 7th கொஸ்டின், ஒரு புள்ளி சாய்வு கொடுத்துருக்காங்க அப்படின்னா நேர்கோட்டின் சமன்பாடு என்ன? y - y1 = m × x - x1 அந்த ஃபார்முலா வச்சு போடணும். அடுத்து 8th கொஸ்டின், உயரம் கொடுத்துட்டு இறக்க கோணம் கொடுத்துட்டு மகிழுந்திற்கும் பாறைக்கும் இடைப்பட்ட தொலைவை காண்க. 9th கொஸ்டின், மொத்த பரப்பு கொடுத்துருக்காங்க, ஆரம் கொடுத்துருக்காங்க, சாய் உயரம் என்னன்னு கேட்குறாங்க. கூம்பின் சாய் உயரம் L கண்டுபிடிக்கணும். 10th கொஸ்டின், உயரம் 2 மீட்டர், அடிப்பரப்பு 250 சதுர மீட்டர் கொண்ட உருளையின் கன அளவு. அடிப்பரப்புனா πr², உருளையின் கன அளவு πr²h. அப்போ ரெண்டையும் பெருக்கி போட்டோம்னா ஆன்சர் கிடைச்சிடும். அடுத்தது வீச்சு கொடுத்துருக்காங்க, மிகப்பெரிய மதிப்பு கொடுத்துருக்காங்க, மிகச்சிறிய மதிப்பு என்னன்னு கேட்குறாங்க. மிகச்சிறிய மதிப்புக்கு ரெண்டையும் மைனஸ் பண்ணால் ஆன்சர் ஈஸியாக கிடச்சிடும். 12வது கொஸ்டின், முதல் 21 இயல் எண்களின் திட்ட விளக்கத்தை காண்க. இது √n² - 1/12 அந்த ஃபார்முலா பயன்படுத்தி போடணும். 13வது கொஸ்டின், திட்ட விளக்கம் சராசரி கொடுத்துட்டு மாறுபாட்டு கேள்வி கண்டுபிடிக்கணும். CV = σ/x பார் × 100 அந்த ஃபார்முலா பயன்படுத்தி போடணும். அடுத்து 14வது கொஸ்டின், 2 குழந்தைகள் உள்ள ஒரு குடும்பத்தில் குறைந்தது ஒரு பெண்ணாவது இருப்பதற்கான நிகழ்தகவை காண்க. நிகழ்தகவு கொஸ்டின். அடுத்தது 5 மார்க்கில் ஃபஸ்ட்டு A என்பது 8ஐ விட குறைவான இயல் எண்களின் கணம். இந்த கொஸ்டின் A வெட்டு B cross C = A cross B வெட்டு B cross C என்பதை சரிபார்க்க. ரெண்டாவது கொஸ்டின், அட்டவணை அம்புக்குறி படம். மூணாவது 5 55 555 எண் உறுப்புகள் வரை கூடுதல். 4th கொஸ்டின், வர்க்க மூலத்தில் ABயோட மதிப்பு காண்க. 5வது கொஸ்டின், அணிகளில் AB ஹோல் டிரான்ஸ்போஸ் = B டிரான்ஸ்போஸ் A டிரான்ஸ்போஸ். 6வது கொஸ்டின், கோண இரு சமவெட்டி தேற்றம். 7வது கொஸ்டின், நாற்கரத்தின் பரப்பு 8 6. இந்த கொஸ்டினுக்கு 79 சதுர அலகுகள்னு வரணும்.
அடுத்தது இரு கப்பல்களுக்கு இடைப்பட்ட தொலைவு. அடுத்தது 1 லிட்டர் பாலின் விலை 40னா மொத்த பாலின் விலை எவ்வளோன்னு கேட்குறாங்க. அடுத்தது 16 சென்டிமீட்டர் ஆரமுள்ள உலோக பந்து உருக்கப்பட்டு 2 சென்டிமீட்டர் ஆரமுள்ள சிறு பந்துகளாக்கப்பட்டால் எத்தனை பந்துகள் கிடைக்கும் அளவியல் பாடத்தில். அடுத்தது புள்ளியியல்ல மாறுபாட்டு கெழு நிகழ்தகவில் NSS NCC. இந்த கணக்கு ரொம்ப முக்கியமான ஒரு கணக்கு. இது வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது.